ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள், பராபவ ஆண்டு பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கோச்சார பலன்கள் தான் உங்க ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள். இது நம்மளுக்கு ஒரு 20% தான் நம்மளுக்கு பேசுங்க. ஆனா 80% உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைந்த கட்டணத்துல ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கோச்சார பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல் ராசியான மேச ராசி. மேச ராசிக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப வலுவாத்தான் இந்த வருஷம் தொடங்கும் போதே இருக்குது. உங்க ராசியிலேயே சூரியன் உச்ச பலத்தோட இருந்துதான் எப்பவுமே வருட பிறப்பானது இருக்கும். அதனால மேச ராசிக்காரங்களுக்கு பராபவ ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி பேச்சு ஆகிறாரு. குரு பேச்சு இந்த ஆண்டு உண்டு. ஜூன் 2 இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். 7.5 சனி தொடங்கிடுச்சு அப்படின்னாலும் கூட 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிற சனியை பார்க்கும். அப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும். படிக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தாயாருடன் நல்ல விதமான உறவு அமைப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த 4ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தர இருக்குது. நம்மளுக்கு 7.5 சனி நடக்குது, நிறைய கஷ்டங்கள் வருமோ இல்ல பிரச்சனைகள் வருமோ, எதுலாவது போய் சிக்கிக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. உறுதியா இந்த ஆண்டு வீடு, வண்டி, வாகனம் இதுகள்ல கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி உண்டு அப்படின்னு கேட்டா இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியும் உண்டு. அதாவது ஆங்கில தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சி ஆகுது ராகு கேது. உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 10ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கிற கேது பகவான் 4ஆம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகும். அப்போ கடகத்துல கேதுவும் குருவும் சேர்ந்து நிற்கும் போது நல்ல ஒரு தன லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எல்லாம் மேசராசிக்காரங்க அள்ளி கொடுத்துரும். நிறைய சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமானது, கட்டடம், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் வேலைகள் இதுகள் எல்லாத்துலேயுமே நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு. ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். 10ஆம் வீட்டுக்கு ராகு வராது. 10ல் ஒரு பாம்பாது இருக்கணுங்குவாங்க. உங்க ராசிக்கு 10ல் ராகு வராது தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு. அதுவும் குரு பார்வையில நிற்கும் போது இன்னும் கூடுதல் யோக அமைப்புகளை நம்மளுக்கு நல்ல விதமாகவே செய்யும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் இதுகெல்லாம் சரியாகுங்க. அதே மாதிரி பொருளாதாரம் நல்ல விதமாகவே அமையும். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இந்த கனவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிதிலேயே நடக்கும். ஏன்னா 8, 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அதனால வெளிநாடு போறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களால போக முடியும். விசா பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்னே சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க, தொழில் பண்றவங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலையில் அதே மாதிரி ஒரு நல்ல ஹைக்கு, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், நல்ல இன்கிரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்குங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பராபவ ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டுங்க. ஓகே, அடுத்த ராசியான ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு உங்க ராசியில இவ்வளவு நாளா 2ஆம் வீட்டுல குரு நின்னது. 2ல குரு நின்னப்போ உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிஷப ராசிக்கு 11ல சனி, 2ல குருன்னு நல்ல ஒரு பொருளாதாரம், ஜாதக ரீதியான திசாபுக்தியை நல்லா இருந்ததுன்னா ரிஷப ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை, தொழில் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. நல்லா தான் இருந்தது கடந்த வருடமும். இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறதும் கூட ரொம்ப சிறப்பு தான். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். எதுல நீங்க கால் எடுத்து வச்சாலும் அது வெற்றியாகவே அமைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, எதிலையும் துணிஞ்சு முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகளை நல்ல விதமாகவே செய்யும். சகோதர இடத்துல இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு ரிஷப ராசிக்கு இருக்க போகுது.
எதுலையுமே லாபங்க. 11ஆம் வீட்டுல சனி, அதுவும் குருவின் பார்வையில ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலயும் லாபம். நீங்க என்ன தொழில் பண்ணாலும் அதுல லாபம். எதுலையுமே நஷ்டமே கிடையாது. நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். 11ஆம் வீட்டுல சனி லாபச்சனியாக இருக்குது. 10ல ராகு, அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பயிற்சி ஆகும் போது கூட நம்மளுக்கு 9ல ராகு, அதுவும் குருவின் பார்வையில 3ஆம் வீட்டுல நம்மளுக்கு கேது நிற்கிறதுமே நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல தான் வரப்போகுது. ஆக ராகு கேது பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்ல நன்மைகளை, மெயினா பொருளாதார விஷயத்துல ரொம்ப முன்னேறி போவீங்க. ஜாதகம் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா நீங்க கோடீஸ்வரங்க இந்த பராபவ ஆண்டுல. அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலத்துல நம்மளுக்கு குரு பகவான் நிற்கிறாரு. அதனால ரிஷபராசிக்காரங்க மிகப்பெரிய யோகத்தை அடைய போறீங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாத்துலயும் வெற்றி. வம்பு வழக்கு நம்ம மேல ஏதாச்சும் இருக்குது, ரொம்ப நாளா கேஸ் இழுத்துட்டு இருக்குதுனால அந்த கேஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக பண்ணும் குரு பகவான். வம்பு வழக்குல ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க. இப்ப எலெக்ஷன் இது சம்பந்தமா நீங்க எதிரில நின்றுந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தோல்வி கிடையாது, ஜெயிச்சிருவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. பராபவ ஆண்டு ரொம்ப அருமையாகவே இருக்கு. ரிஷபராசிக்கு எந்த ஒரு புது முயற்சியும் நீங்க எடுக்கலாம். சிறு தூர பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்குங்க. அதனால ரிஷபராசிக்கு நல்ல யோகமான ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. சரி, அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இவ்வளவு நாள ஜென்மத்துல இருந்த குரு அப்படி ஒண்ணு பெரிய நன்மைகளை செய்யல. அஷ்டம சனியில விழுந்த அடியிலிருந்தே நாம் இன்னும் தப்பிக்காம, பாக்கிய சனி 10ஆம் இடத்துக்கு சனி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறமேங்கிற ஒரு கவலை தான். 10ஆம் வீட்டுல சனி நிற்கும் போது ஒரு பாவரை நிக்கணும் தான். ஆனா அது சுபர் தொடர்போடு இருந்தா தான் நல்லா இருக்குங்க. தொழில்ல கொஞ்சம் சங்கடங்கள், கொஞ்சம் ஏதாச்சும் தோய்வு இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இனிமேல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பராபவ ஆண்டு 10ஆம் வீட்டுல நிக்கிற சனியை குரு பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை, நல்ல தன லாபத்தை கண்டிப்பாக அடைவீங்க மிதுன ராசிக்காரங்க. 2ஆம் வீட்டுல குரு உச்சமாகிறது மிகச் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை செய்யும். பூரண குரு பலன். மிதுன ராசிக்காரங்க திருமண வயதுல இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கு. இந்த ஆண்டு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப மும்முரமா வரன்னு பாருங்க. அதே மாதிரி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி கூட சண்டை, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் போது இதெல்லாம் சேர்றதுக்கான நல்ல சூழல்கள் ஏற்படுது. 2ஆம் வீட்டுல குரு நம்மளுக்கு குடும்பத்துல பிரிஞ்ச குடும்பங்கள் ஒண்ணு சேரும், குடும்பத்துல சந்தோஷங்கள் நிகழும், நல்ல குதூகூலமாக குடும்பம் இருக்கும். நீங்க சொன்ன வாக்க காப்பாற்ற முடியும். எந்த இடத்துலையுமே கேட்ட இடங்கள்ல காசு கிடைக்கும். உங்க கையிலையும் காசு அதிகமாக புழங்கும். இந்த மாதிரியான நல்ல சிறப்புகளை 2ஆம் வீட்டுல உச்சமான குரு உங்களுக்கு ரொம்ப அதீதமா அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. நல்ல பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸே ஆயிருச்சு, 2ஆம் திருமணம் நடக்குமானா அதுக்கும் சரியான ஒரு காலகட்டம். 2ஆம் திருமணத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். 2ஆம் திருமணம் நல்லபடியாக நடக்கு. அந்த திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு அருமையான ஆண்டு தான். ராகு கேதுக்கள் நம்மளுக்கு இப்போ 3 9ஆம் இடங்கள்ல இருக்குது. இது டிசம்பர் 5க்கு அப்புறம் 2 8ஆம் இடத்துக்கு வரும். 8ல ராகு வந்தாலும் கூட நம்மளுக்கு குருவின் பார்வையில வருது. இன்னொன்னு 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல தனக்காரகனாகிய குரு உச்ச பலத்தோட கேது கூட சேர்ந்து நிற்கும் போது கோடீஸ்வர யோகங்க. இது கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல எதிர்பாராத தனவரவுகள் எல்லாமே கொடுக்குங்க. உங்க ஜாதக ரீதியாக யோக திசை மட்டும் நடந்ததுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதத்துல தன லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோக வருஷம்னு இந்த பராபவ ஆண்டுகளை நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி டீச்சிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு, ஃபைனான்சியல் இருக்கிறவங்களுக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குங்க. இவங்க எல்லாம் முன்னேறி போகக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு உங்க ராசியிலேயே குரு பகவான் அமர்றாரு. இது ஜென்ம குரு. இவ்வளவு நாள 12ஆம் வீட்டுல குரு இருந்ததுங்க. இந்த பராபவ ஆண்டு தொடங்கின ஜூன் 2ஆம் தேதியே குருவானது பயிற்சி ஆகுது. உங்களுக்கு அஷ்டம சனி எல்லாம் நல்ல விதமாகவே முடிஞ்சுது.
அஷ்டம சனியில நிறைய சிரமங்கள் பட்டிருப்பீங்க. போன வருஷமெல்லாம் உங்க கதையை கேட்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் அப்படித்தான் நீங்க இருந்தீங்க. ஆனா இந்த வருஷம் பரவாயில்ல. மூச்சு விடுற அளவுக்கு நல்ல விதமாகத்தான் போய்கிட்டு இருக்குது இந்த வருஷம். இன்னும் கூடுதல் நன்மைகளை நம்மளுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் தருங்க. இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பாக்கியத்தில் இருக்கிற சனிய நம்ம ராசிக்கு குரு வந்து பார்க்க, நம்ம ராசியில குரு உச்சமாச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ரொம்ப நாளா உடம்புல பிரச்சனை, இந்த மாதிரி நோயில அவதிப்படுற அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த வருடம் கடகராசிக்காரங்க அந்த நோயிலிருந்து முழுமையாக நீங்க விலகி நல்ல ஆரோக்கியத்தோட ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா புத்துணர்ச்சியோட நீங்க வாழ்வீங்க. காலையில நீங்க எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியோட தான் எந்திரிப்பீங்க. எந்திரிச்சு நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியங்கள் எல்லாமே 100% சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. பெரிய அளவுகள்ல சக்சஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்க கடகராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு நம்ம ராசியிலே குரு வந்து அமர்றது அவ்வளவு சிறப்பான ஒரு யோக காலகட்டம். ஓகேவா? அதே மாதிரி வந்து சனி பாக்கியத்துல நிக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. இது வந்து என்ன பண்ணு, சனி பாக்கியத்துல நிற்கும் போது அப்பா கூட கொஞ்சம் கொஞ்சம் தகராறுகளை கொடுக்குங்க, தந்தையுடைய உறவுகள்ல சின்ன சிக்கல்களை கொடுக்குங்க. இருந்தாலும் நம்மளுக்கு பாக்கியத்தில் இருக்கிற சனியை பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே நல்ல அமைப்புகளை செஞ்சிடும். இது வந்து நல்ல சொகுசா உட்காந்துட்டே காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை செய்யுங்க. கடகராசிக்காரங்களுக்கு ராசியில குரு உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது வந்து நல்ல தன லாபத்தை நீங்க கோடீஸ்வரருங்க. உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நீங்க இந்த வருஷம் கண்டிப்பாக கோடீஸ்வரருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு சனியும் சாதகமாக இருக்குது, குருவும் சாதகமாக வருது. ராகு கேதுக்கள் நம்மளுக்கு ராசியிலேயே கேது குரு கூட சேர்ந்து நின்று 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை குருவோட பார்வையில இருக்கிறதுனால அதுவும் குடும்ப துணை இடத்துலயும் ரொம்ப சந்தோஷங்கள் இருக்குங்க. பிரிஞ்ச துணைகள் எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குதுங்க. இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளா அஷ்டம சனி தொடங்கிருச்சு, ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறீங்க. சிம்மராசிக்காரங்க மன அழுத்தம்னா அவ்வளவு மன அழுத்தங்கள், எதையுமே சொல்ல முடியல, மெல்ல முடியல, என்னடா பண்றது அப்படின்னு எதை பண்றதுக்கு தெரியாத ஒரு தெளிவில்லாத சூழல்ல தான் சிம்மராசிக்காரங்க இருக்கிறீங்க. எந்த சிம்மராசிக்காரங்களும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இல்லை. ஏதாச்சும் நம்ம யோக ஜாதகமா இருந்து யோக திசை கீது நடந்தது அப்படின்னா அவங்க தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அது ஒரு 10%. மிச்ச 90% சிம்மராசிக்காரங்க ரொம்ப சிரமங்கள் பட்டு, அவமானப்பட்டு, கடன் அப்படிங்கிற நெருக்கடியில சிக்கி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. சரி, இந்த பராபவ ஆண்டு இதைய மாற்றங்கள் பண்ணுமா அப்படின்னா உறுதியா மாற்றம் பண்ணுங்க. சிம்மராசிக்காரங்க தான் இந்த வருஷத்துல அடிச்சு தூக்க போறீங்க. ஏன்னா நம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டுல குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்குதுங்க. அந்த ஜூன் 2க்கு அப்புறம் 8ஆம் வீட்டில் இருக்கிற சனிய குரு பார்க்கும்போது எதிர்பாராத தனவரவுகள், அதிர்ஷ்டங்கள், நல்ல யோகங்கள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு வந்து ஒரு ஜாக்பாட்டுங்க. நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர போகுதுங்க. வெளியூர் வெளிநாடெல்லாம் ஈஸியா போவீங்க. 12ஆம் வீட்டுல குரு உச்சம், விசா நீங்க கேட்டோன்னு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றதுனால நிறைய லாபங்கள் இருக்குங்க. வெளிநாட்டுல நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. வெளிநாடு சும்மா போய் ஒரு மாசம் போயிட்டு வந்தாலும் கூட அங்க ஏதாச்சும் பிசினஸ் கான்டாக்ட் இதெல்லாம் நல்ல விதமாகவே கிடைச்சி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய நன்மைகளை தருங்க. இந்த ஜூன் 2க்கு அப்புறம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமே அடிக்க போகுதுங்க. அது சின்ன அதிர்ஷ்டம் இல்லை, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அடிக்க போகுது. சிம்மராசிக்காரங்க ரொம்ப அருமையா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அஷ்டம சனி காலகட்டங்கள்ல சனியை குரு பார்க்குது. சனியே ஆல்ரெடி குரு வீட்டுல தான் நிக்குது. அதுவும் சாதாரண குரு பார்க்கல, உச்ச குரு பார்க்குது. அது கேது கூட சேர்ந்து கேள யோகத்துல நின்று பார்க்கும்போது இன்னும் கூடுதல் வலிமைங்க. இந்த வருஷ கடைசியில நீங்க உங்களை கையில பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் காசு புகழும் அதே மாதிரி புகழும் அதிகமாகவே இருக்குங்க. உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு பிஸி ஆயிருவீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. ராகு கேது பயிற்சியுமே நம்மளுக்கு ரொம்ப ராசியை விட்டு ராகு விலகும் போதே இன்னும் நல்லா இருக்கு. கேது விலகும் போதே ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. இவ்வளவு நாளா
நம்மளுக்கு ராசியில தான் கேது இருக்குது. இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் நம்ம ராசியில தான் கேது. டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசியை விட்டு 12ஆம் வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சி ஆகும். அது குரு கூட சேரும்போது இன்ன யோகங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு 6ஆம் வீட்டுக்கு ராகு வர்றது கடன் பிரச்சனைகளே இருக்காதுங்க. இத்தனை நாளா பல வருஷங்களா கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த வருஷ கடைசியில கடனை முழுசா கட்டி முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஜாக்பாட் ஆண்டுதான். பராபவ ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஆண்டாக கண்டிப்பாக இருக்குங்க. சரி, அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குமா? கண்டச்சனி நடக்குது, 7ஆம் வீட்டுல சனி, கணவரோட சண்டை சச்சரவு, கூட்டாளிகளோட பிரச்சனைகள், துணை இடத்துல கருத்து வேறுபாடு, இல்ல துணையோட குடும்பத்துல ஏதாச்சும் சங்கடங்கள் சண்டைகள், இப்படி குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ராசிக்கு 7ல சனி, நம்ம ராசியை சனி வேற பாக்குது. அப்ப நாமளும் ஒரு குழப்பத்துலதான் இருப்போம். ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்க. இந்த முடிவை நீங்க எடுக்கிறதுக்கு, தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஜூன் 2க்கு மேல நீங்க கரெக்டான முடிவு எடுப்பீங்க. ஜூன் 2க்கு மேல கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. கண்ட சனியுடைய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. துணை இடத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமைகள் நிகழுங்க. பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது. நம்மளுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு 7ல சனி குருவின் பார்வைக்கு வரும்போது ஜூன் 2க்கு அப்புறம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு 2ஆம் தரம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம்னு இது சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவும் ஒரு குருபலம் தான். நம்மளுக்கு 11ஆம் வீட்டுக்கு வர குரு கூட 50% குருபலமாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதுவும் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால, 7ஆம் வீட்டை உச்ச குரு பார்க்கறதுனால கண்டிப்பா திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடுங்க. திருமணமாகி குடும்பத்துல சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம், முக்கியமா பொருளாதாரம் சேருமானா கண்டிப்பா சேரும். ஏன்னா நம்மளுக்கு லாபத்திலேயே குரு பகவான் உச்ச பலத்தோட இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல விதமாகவே சேருங்க. கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு 6, 12ல தான் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்னும் கூடுதல் சாதகமாக 5, 11ஆம் வீட்டுக்கு வர்றது இன்னும் கூடுதலான யோகத்தை கன்னி ராசிக்காரங்களுக்கு செய்ய போகுது. ஆக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எல்லா விதத்திலையுமே சிறப்பு தான். தொழில் ரீதியாக நல்லா இருக்கு. வேலை மாற்றங்கள் இதுகெல்லாம் நம்மளுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குங்க. வெளியூர் பிரயாணங்கள் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே யோகங்களை தரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. மெயினா துணை இடத்துல இருந்த சங்கடங்கள் உறுதியாக நீங்குங்க. நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வருங்க. நல்ல நட்பு உண்டாகுங்க. புதிய நட்புகள் உண்டாகு. அந்த புதிய நட்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நட்பாகவும் இருக்குங்க. காலத்துக்கும் தொடரக்கூடிய நட்பாக இருக்கும். அந்த நண்பர்களால உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு பிறகு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டுங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. அடுத்தது துலா ராசி. துலா ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பராபவ ஆண்டு எப்படி இருக்கும்? துலா ராசிக்கும் தப்பு கிடையாதுங்க. துலா ராசிக்கு நம்மளுக்கு 6ல சனி பகவான் நிற்கிறது. கடன் பிரச்சனைகள் ஒன்றும் பெரிய அளவுகள்ல நம்மளுக்கு வந்துடாதுங்க. அதே மாதிரி நோய் நொடிகள் எதுவும் இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். நம்மளுக்கு 10ஆம் வீட்டுல குரு உச்சமாகிறதுனால தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் பண்ணி நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு இருக்க போகுது. பராபவ ஆண்டுல நம்மளுக்கு இப்போதைக்கு பாக்கியத்துல குரு இருக்குதுங்க. இது நம்மளுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் நம்மளுக்கு 10ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சியாகும். அங்க உச்ச பலம் அடைகிறதுனால வங்கியில வேலை தேடுறவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஹையர் போஸ்டுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி புதுசா தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் நல்ல விதமாக அமையும். தொழில நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதாரம், குடும்பத்துல சந்தோஷங்கள் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டை உச்ச குரு பார்க்குது. அதனால குடும்பத்துல சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பராபவ ஆண்டு இருக்க போகுதுங்க. 4, 10ஆம் இடங்கள்ல ராகு கேது இதுவுமே சிறப்பு தான்.
4 10ஆம் இடங்கள்ல ராகு கேது இருக்கிறதுமே நம்மளுக்கு யோக அமைப்பு தாங்க. பொதுவா 6ஆம் வீட்டுல சனி நிக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அதே மாதிரி 5ல ராகுவும் நம்மளுக்கு 11ல கேதுவும் இப்போதைக்கு இருக்குது. இது ராகு கேது பயிற்சியுமே இந்த ஆண்டு உண்டு. இது இந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுது. அது 4 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும். 4ஆம் வீட்டுக்கு ராகுவும் 10ஆம் வீட்டுக்கு கேதுவும் வரப்போகுது. இதுவும் நம்மளுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க, வேலையில முன்னேற்றத்தை கொடுக்குங்க, குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமா புதுசா வீடு வண்டி வாகனங்கள் உங்களுக்கு அமையுங்க. புதுசா வீடு இல்ல வாகனமோ உறுதியாக அமையும். இல்லைன்னா ஒரு மனையாவது வாங்குவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த பராபவ ஆண்டுல துலா ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. அதே மாதிரி தொழிலுக்காக வெளியூர் பிரயாணங்கள், வேலைக்காக வெளிநாடு போறது, இது எல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு உறுதியாகவே நடக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னே நம்ம சொல்லலாம். எல்லா விதத்திலையுமே யோக அமைப்புகளை செய்யும். 6ஆம் வீட்டுல சனி குருவின் பார்வையில் இருக்கும்போது எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவாங்க. நீங்க எதிலையும் வெற்றி பெறுவீங்க. 6ஆம் வீட்டுல சனி வெற்றியை நல்ல விதமாகவே கொடுக்கும், யோகமாகவும் இருக்கும். ஓகேவா? துலா ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இருக்க போகுது. சரி, அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 5ஆம் வீட்டுல சனி. பொதுவாக 5ல சனி நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய சிரமங்கள் எல்லாம் கிடையாதுங்க. பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குமே ஒழிய மற்றபடி பூர்வீகம் தொட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு நம்மளுக்கு 8ஆம் வீட்டுல சாதகமற்ற தன்மையில இருக்கிற குரு பகவான் இந்த ஜூன் 2க்கு அப்புறம் பாக்கியத்துக்கு வரப்போகுது. 9ஆம் வீட்டுக்கு குரு ஓடி போனவனுக்கு 9ல குருங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல குரு வந்ததுன்னா ரொம்ப ஓடி ஓடி ஓயாம உழைப்பீங்க. உங்களுக்கு நேரமே இருக்காது, உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பிஸியா வேலை செய்வீங்க. நீங்க வேலை செய்யறதுக்கு ஏற்ற ஊதியம் நல்ல விதமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க ராசியை குரு பாக்குறங்காட்டி உடம்புல இருந்த குறைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிருங்க. உங்களுக்கு உடம்புல எந்த விதமான நோய் நொடிகள் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா சரியாயிருங்க. ஏன்னா நம்ம ராசியை விருச்சிக ராசியை குரு உச்ச குரு பாக்குது. அதனால மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. 9ஆம் வீட்டு குரு வர்றது அவ்வளவு யோகத்தை செய்யுங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியா கைகூடுங்க. திருமணம் உறுதியாக கைகூடும். திருமண விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமணமானவங்களுக்கும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். வெளியூர் போறது வரது, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றது, குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது, இது எல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும். ரொம்ப பிஸியா ஓடுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஓடி ஓடி உழைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் தான் 9ல குரு இருக்கிறதுனால. 5ல சனி நம்மளுக்கு குரு பார்வையில இருக்கும்போது எந்த விதத்திலையும் பிரச்சனை கிடையாது. குழந்தைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி துணை இடத்துல ரொம்ப சந்தோஷங்கள் தான் நிகழுமே ஒழிய துணை மீது எந்த சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கிருங்க. அதே மாதிரி ராகு கேதுக்கள் நம்மளுக்கு 4 10ஆம் இடங்கள்ல இருக்குது. இப்போ டிசம்பருக்கு அப்புறம் அது பயிற்சி ஆகும். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு 3ஆம் வீட்டுக்கும் கேது நம்மளுக்கு பாக்கியத்துக்கும் வரும், குரு கூட சேரும். அப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வைக்கீங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்யுங்க. எதுலையும் ஜெயிப்பீங்க. புதுசா விளையாட்டுல எல்லாம் ஆர்வங்கள் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி உறுதி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதி. அதே மாதிரி இப்ப நடக்கிற இடைத்தேர்தல் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் கூட விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அந்த மாதிரியான யோக பலத்துலதான் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்கு விருச்சிக ராசிக்கு. இந்த ஆண்டு பராபவ ஆண்டு விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டுன்னே நம்ம சொல்லலாம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உங்க ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் வீட்டுல உச்ச பலம் பெறுது. இந்த ஆண்டு பராபவ ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குங்க. 4ஆம் வீட்டுல சனி. இது என்ன பண்ணுச்சு இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருப்தியான வீடு இல்லை, ஒரு நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை. நீங்க வச்சிருக்கிற வண்டி வாகனத்தை உங்களுக்கு மாத்தணும்னு தோணும், இல்லை இருக்கிற வீட்டை மாத்தணும்னு தோணும். இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு. ஜூன் 2க்கு அப்புறம் நல்ல வீடு மனை உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. அதே மாதிரி நல்ல வாகனங்கள் புதுசாக உறுதியாக வாங்குவீங்க.
வீட்டுல நல்ல ஒரு சந்தோஷங்கள் நிகழும். படிக்கிறவங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. திடீர்னு நல்ல ரேங்க் வாங்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு 4ஆம் வீட்டுல சனி நிற்கும் போது படிப்பு ரொம்ப மந்தமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச குரு பார்க்கும் போது அப்படியே நல்ல விதமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. படிப்புல நல்ல மார்க் வாங்குவாங்க. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. 4ஆம் வீட்டுல இருக்கிற சனி நல்லதுகளை பண்ண ஆரம்பிக்குங்க குரு பார்வையினால. சரி, நம்மளுக்கு இப்போ 3ஆம் வீட்டுல ராகு இருக்குது. இது நல்ல முயற்சிகளை உங்களுக்கு பண்ண வச்சு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு. அதே மாதிரி பாக்கியத்துல கேது நிற்கிறது, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க. உங்க குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அடையவீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு சூழல்களை கண்டிப்பாக செய்யும். நம்மளுக்கு 9ல கேது நிற்கிறது ரொம்ப சிறப்புங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நம்ம முன்னாடி நின்று எல்லாத்தையும் நம்ம எழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் வருங்க. தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கு. அது 2ஆம் வீட்டுக்கு ராகு வரதும் கூட எதிர்பாராத தனவரவுகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா குருவின் பார்வையில இருக்குது. அது கேள யோகத்தில் இருக்கிற குருவின் பார்வை. அது 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு நம்மளுக்கு எதிர்பாராத தனவரவுகளை கொடுத்து குடும்பத்துல மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுத்து நல்ல விதமாக வாழ வைக்கிங்க. அது 8ஆம் வீட்டுல குரு உச்சமாகிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே போகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். வெளிநாடு போறதுக்கான சூழல்கள் ஏற்படும். வெளிநாட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியா வெளிநாடு நீங்க போவீங்க. வெளிநாடு போய் அங்க சிறப்பாக வாழக்கூடிய ஒரு சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எல்லா விதத்திலையுமே ஒரு சிறப்பான ஆண்டுதான். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு மிக மிக யோகமான ஆண்டுங்க. எல்லா ராசியை விட மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகமான ஆண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 7 சனி முழுமையா விலகிடுச்சு. அது ஒரு பெரிய பிளஸ். நம்மளுக்கு 3ஆம் வீட்டுல சனி, அது சகாய சனி. நம்ம எடுத்த காரியங்கள் அனைத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எதுலையும் வெற்றி. விளையாட்டுத்துறை, எலெக்ஷன் சம்பந்தமானது, இந்த மாதிரி எதுலையுமே மகர ராசிக்காரங்க ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. வம்பு வழக்குகள் உங்க மேல இருந்ததுன்னா இப்போ நீங்க அதுல வெற்றி பெறக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது. நம்மளுக்கு 3ஆம் வீட்டுல சனி பகவான் நிற்கிறது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குங்க. நல்ல பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் கிடைக்கு. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறி போகக்கூடிய சூழல்களை தருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு குரு பயிற்சி ஜூன் 2லயே நடக்க இருக்குது. அது 7ஆம் வீட்டுல உச்ச குரு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்க உங்களுக்கு 100ல் 120% குருபலம் இருக்குது. அதனால நம்ம ஜாதகம் நம்மளுக்கு 40 வயசே ஆயுது. 40 வயசை கடந்து திருமணம் ஆகலினாலுமே அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கு. ஏன்னா உங்களுக்கு பூரண குருபலம். அதனால உறுதியாக திருமணம் நடக்குங்க. திருமணமானவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கும் கூட 2ஆம் தர அமைப்புகளை இந்த குரு பகவான் நல்ல விதமாகவே பண்ணி வைக்கும். நீங்க நல்ல புத்துணர்ச்சியோட நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. நல்ல நட்புகள் உங்களுக்கு உண்டாகும். பெரிய ஆட்களுடைய தொடர்பு, பெரிய ஆட்களுடைய நட்பு இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். கூட்டு சேர்ந்து தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுகள்ல முன்னேற்றம் உண்டாகும். கூட்டாளி உங்களை அனுசரிச்சு போவாங்க. இவ்வளவு நாள சங்கடங்களோட போயிட்டு இருந்தாலுமே இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களை அனுசரிச்சு போகக்கூடிய சூழல் உறுதியாக ஏற்படும். ஆக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பராபவ ஆண்டு மாதிரி எந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு தான். 3ஆம் வீட்டுல சனி, 7ஆம் வீட்டுல குரு, இது ரொம்ப சிறப்பு. நம்மளுக்கு ராகு கேது லக்னத்திலையும் 7லையும் பயிற்சி ஆகி வருங்க. இப்போதைக்கு 2ஆம் வீட்டுல இருக்குது. 2ல நின்னாலும் ஒண்ணும் தப்பில்லை. கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. கடந்த 4-5 வருஷமா நீங்க சிரமம் தானே பட்டீங்க. ரொம்ப சிரமப்பட்டீங்களே, நிறைய அவமான அசிங்கங்கள் பட்டீங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மாறிடுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறமே மாறிடும். அது ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலா நன்மைகளை உங்களுக்கு செய்யுங்க. இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோக ஆண்டாக பராபவ ஆண்டு இருக்க போகுதுங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. சரி, கும்பராசி. கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பராபவ ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா,
நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமங்கள், போராட்டங்கள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, பொருளாதார நெருக்கடிகள் இப்படி எல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருந்தது கடந்த ஆண்டெல்லாம். அப்படித்தான் இந்த ஆண்டு அதுல இருந்து இன்னும் மீள முடியாம தான் இருக்கிறீங்க. ஏன்னா நம்மளுக்கு 7.5 சனி இப்ப பாதச்சனியாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுல இருந்து மீள முடியுமா? அஞ்சுல குரு இருந்தது, நம்மளுக்கு அது ஒரு பலனையுமே செய்யலையே. அஞ்சுல குரு நின்று நம்மளுக்கு லக்னத்தை பார்த்து எல்லாத்தையும் தாங்கிட்டு ஓட முடிஞ்சதே ஒழிய, எல்லாத்தையும் கடந்து வர முடிஞ்சதே ஒழிய, வேற எதையுமே நம்ம பண்ணலையே அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்க. கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் வீட்டுக்கு குரு உச்சமாகுது. 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆனா கடன் அதிகரிக்குமா? கொஞ்சம் கடனை கொடுக்குங்க. ஆனா பழைய கடன் எல்லாம் தீர்த்துட்டு புது கடனை கொடுக்குங்க. இந்த கடன்னால நீங்க புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் தான் ஏற்படுங்க. 6ஆம் வீட்டு குரு உச்சமாகிறது ரொம்பவுமே நல்லதுதான். இன்னொன்னு 5ல இருந்த குருவை விட 6ல் வரப்போற குரு தான் உங்களுக்கு யோகமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கிற சனியை குரு பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷங்கள் நிகழும். சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு 2ல சனினாலே நீங்க பேசினாலே சண்டை தானே வரும். நீங்க வாயவே திறக்கக்கூடாது. 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி வாயை திறந்த சண்டை. நல்லதை சொல்ல போனா கெட்டதுன்னு எடுத்துட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிதான் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு ஆண்டாக இருந்தது, இப்பவும் இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த ஜூன் 2க்கு அப்புறம் உறுதியாக மாறும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்லதுகளை நடக்கும். ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற சனியை பார்க்கறது, குடும்பத்துல ரொம்ப சந்தோஷங்கள் நிகழும். பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கின கடன் எல்லாம் கட்டிடுவீங்க. நல்ல விதமாகவே அமையுங்க. புதிய கடன் உண்டாகு. அந்த கடன் மூலியமாக நீங்க தொழில் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போகுவீங்க லைஃபை. அதே மாதிரி வேலை வந்து இந்த வருஷம் உறுதியாக நல்ல வேலை கிடைக்குங்க. கும்பராசிக்காரங்க என்ன, நீங்க சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் கூட போன் வரும் உங்களுக்கு, இங்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு வேலைக்கு வாங்கினேன். அந்த மாதிரி நல்ல வேலை உறுதியாக கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாடு போறதுக்கான சூழல்கள் எல்லாம் உறுதியாக ஏற்படும். நம்மளுக்கு 12ஆம் வீட்டை உச்ச குரு பார்க்கறதுனால. அதனால வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணவங்க எல்லாம் இந்த ஆண்டு வந்து நீங்க கொஞ்சம் சிந்துசா ட்ரை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குங்க. அதே மாதிரி ராகு கேதுக்களும் நம்மளுக்கு பயிற்சியாகி போயிடும். டிசம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு 6, 12ஆம் இடங்களுக்கு ராகு வர்றது, கேது 6ஆம் வீட்டுக்கு வர்றதெல்லாம் மிகப்பெரிய யோகம். இதெல்லாம் வந்து எதுலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல். நிறைய செலவு பண்றதுக்கு காசு வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல். இது வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு புதுசா வீடு மனைகள் வாங்குறது, பிடிக்கிறது, இது எல்லாமே நல்ல விதமாகவே இருக்குங்க. வங்கி சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்த பணங்கள் எல்லாம் திரும்ப வந்து சேருங்க. ரொம்ப நாளா கொடுத்துட்டு நடந்து கால் தேஞ்சதான் மிச்சம் உட்காந்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு அவனே வீடு வந்து இந்தாங்க உங்க காசுன்னு கொடுத்துட்டு போவான். அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டுல கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் உறுதியாக நீங்கி நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நல்லபடியாகவே இருக்குங்க. சரி, கடைசியா மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக இருக்குங்க. இவ்வளோ நாளாக வந்து மீனராசிக்காரங்க ரொம்ப சிரமங்கள் பட்டிருப்பீங்க, கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, அவமானம், அசிங்கம், சொல்ல முடியாத கவலைகள், இப்படி எல்லாம் அந்த சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க மீனராசிக்காரங்க. அதெல்லாமே சரியாகி இனி வந்து ரொம்ப நல்ல விதமாகவே மாறுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளுக்கு ராசியில் சனி, ஜென்ம சனி, இது என்ன பண்ண நம்மளைய வந்து முடக்கிடுங்க. எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைகள், எதில் போனாலும் பிரச்சனை. எப்படித்தான் நீங்கள் இருந்தீங்க, எப்பவுமே இருக்கிறீங்க. இது மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். எப்போ? ஜூன் 2க்கு அப்புறம். ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்குங்க. அது வந்து நம்ம ராசியை குரு பார்க்குது. நம்ம ராசிநாதன் உச்ச பலத்தோடு நின்று நம்ம ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி அடைவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள் அனைத்துமே வெற்றி பாதையாகவே இருக்க போது ஜூன் 2க்கு அப்புறம். மீனராசிக்காரங்க ஜென்ம சனி காலகட்டத்திலையும் பெரிய வெற்றிகள் அடைவீங்க. நல்ல
உற்சாகத்தோட புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. உடம்புல இருந்த சோம்பேறித்தனம், நோய் இதெல்லாமே நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மீன ராசிக்காரங்க இன்னும் சொல்ல போனால் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. ஏன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. பாட்டி எடுக்க வேண்டிய டைமில் நம்மளுக்கு வரப்பிரசாதமாக குரு பார்வை வருது அந்த சனிக்கு. அப்போ சனி கட்டுப்படும், குரு வீட்லேயே நிற்குது, உச்ச குருவின் பார்வை. அப்போ சனினால எந்த கெடுதலும் உங்களுக்கு செய்ய முடியாமல் நல்லதுகளை செய்ய ஆரம்பிக்கிங்க. உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே நீங்கி பூட்டி இந்த கேட்டெல்லாம் டக்குன்னு திறக்குங்க. இந்த சினிமா படத்தில் கிராஃபிக்ஸில் திறக்குதில்ல, அந்த மாதிரி திறந்துட்டே போகுங்க. எல்லா கதவும் திறக்கு. நீங்கள் நேராக போய் கடவுளை பார்த்துட்டு தரிசனம் பெற்றுட்டு வர மாதிரி உங்களுடைய காரியத்தை சாதிச்சுட்டு ஜம்முன்னு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் மீனராசிக்காரங்களுக்கு ஜூன் 2க்கு அப்புறம் இருக்க போகுது. இது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதேமாதிரி ராகுக்கு எதுவுமே நம்மளுக்கு 6, 12ஆம் இடங்களில் தான் இருக்குது. இதுவும் நல்ல யோக அமைப்பு தான். 6, 12 ராகுக்கு எது இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு தான். அதுவும் டிசம்பர் 5க்கு அப்புறம் பயிற்சி ஆகும்போது 11ஆம் வீட்டு குரு வரதும் கூட மிகப்பெரிய யோக அமைப்புகள், நல்ல தன வரவு, நல்ல சம்பாத்தியம், இதெல்லாம் நல்ல விதமாகவே கொடுக்குங்க. 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் போய் பாருங்கள், 100% குழந்தை கிடைக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த பராபவ ஆண்டில். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உறுதியாகவே கைகூடுங்க. உச்ச குரு நம்ம ராசியை பார்க்கறதுனால திருமணம் இது தாமதமாகாது. திருமண வயசில் இருக்கிறவங்க மும்முரமாக பாருங்கள், திருமணம் உங்களுக்கு கைகூடும். திருமணம் ஆனவங்களுக்குமே குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வருடம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வருடம் சொல்லலாம். இந்த பராபவ ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் பொறுமையாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை கேட்டுக்கிட்டு இருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.